இஸ்ரேலோட மினிஸ்டர் பென் கிரீவர் அவர்கள் இருக்கார் இல்லையா, ஓப்பனாவே சொல்றாரு, மீடியாக்கள் வந்து பேசுறாரு, என்ன இன்னும் வெயிட் பண்றீங்க, காசாக்குள்ள போர் ஆரம்பிக்கலையா, ஹோஸ்டேஜஸ் தான் மீட் எடுத்தாச்சு இல்ல, திரும்பி போருக்கு போகணுமா இல்லையா, நரகம் கொண்டு வரணும் அவங்களுக்கு, ஹெல் அப்பான் தெம். நம்ம அதுக்கு தானே நம்ம வீரர்கள் இத்தனை நாளா கஷ்டப்பட்டாங்க. இப்ப சும்மா ரிட்டர்ன் வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம், லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறது போல பென் கிரீவர் அவர்கள் ஒரு கதறிட்டு இருந்தா, இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் இன்னொரு பக்கத்துல ரெடியா இருக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் மிலிட்டரி ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா லெபனான் பார்டர் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் லெபனான் பார்டர் முழுவதும் ட்ரில். இதுல சிரியால வேற சில பகுதியில் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த ஏரியா லென்த் நெட்டுக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த தெற்கு பகுதி ரெடி ஆயிட்டாங்க. இப்போ வேணுங்கிற அளவுக்கு காசால இந்த ரஃபா இந்த பார்டர் கிராசிங் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்தாங்க. இப்போ லெபனானோட தெற்கு பகுதி வரைக்கும் வந்து பாருங்க அந்த ரிவரோட இல்லையா, ஸோ அதுக்கு இந்த சைடில் இருக்கிற இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்களும் யோசிப்பாங்களா, இல்லை என்ன உள்ள வந்துருவாங்களா அப்படிங்களும் தெரியல. ஏன்னா 5 நாளைக்கு மிலிட்டரி ட்ரில் இந்த பார்டர் பகுதியில் ஃபுல்லா நடக்க இருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட் திரும்பவுமா சாப்டர் 2வா இல்ல முடிஞ்சிச்சா இல்ல சும்மாவா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். அடுத்து அப்படியே ஏஷியா சைட்ல வந்துட்டோம்னா ஆப்கானிஸ்தான் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்ப பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பின்னி பிணைஞ்சு ஒரு நூலா மாறிடலாம், ஒரு ரோப்பா மாறிடலாம். தனித்தனி இதா இருந்துச்சுன்னா கஷ்டம் எல்லாத்துக்கும், அதனால பின்னி பிணைஞ்சிடலாம் எல்லாரும் அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான் ரெடியா போறாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னா ரஷ்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஏங்க ஏதோ கார்டு வச்சுக்கிறீங்களாமா மிர்கார்டுன்னு, எங்களுக்கெல்லாம் தரமாட்டீங்களா, அது எப்படி வேலை செய்யுது சொல்லுங்க பேசலாம், அதை பார்த்து என்னன்னு பார்த்து ரெடி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான் தரப்பு வந்து மிர்கார்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கான காரணங்கள் இருக்கு. அதாவது விசா கார்டு மாஸ்டர் கார்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரூபே இருக்கு. ஸோ இந்த விசா கார்டு மாஸ்டர் கார்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கார்டுகள். உங்க கார்டு கையில வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுல விசா மாஸ்டர் அப்படின்னா ரஷ்யாவுக்கு சாங்ஷன் போடும்போது இந்த கார்டுகள்லாம் வேலை செய்யாது அப்படிங்கிற சொன்னாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா இன்கேஸ் அமெரிக்காவோட பேச்சை நம்ம கேட்கல, வேற மாதிரி விஷயங்கள் நடக்கணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கார்டு வேலை செய்யாது. ஸோ அப்போ பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் எடுக்க முடியாது, வர்த்தகம் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஸோ இது இண்டிவிஜுவல்ஸ் கூட பாதிப்படைவாங்க இது போல வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஸோ இதுல வந்து பண்ண ஆப்கானிஸ்தான் இப்போ ஏதோ கார்டு மிர்கார்டு வச்சுக்கிறீங்களாமே, அது கொடுங்க, என்ன பேமெண்ட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறதா ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் அம்பாசிடர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஹசன் அவர்கள், ரஷ்யாவுக்கு அம்பாசிடர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஹிஸ்புல்லா தரப்பு தாலிபான் தரப்புல இருந்து. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட இணைஞ்சு பேமெண்ட் சிஸ்டமா ரெடி பண்ண போறாங்க. ரஷ்யாவோட கேஸ் ஆப்கானிஸ்தான் வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பார்த்தோம். இந்த நடுவுல இருக்கிற செவுரை மட்டும் கொஞ்சம் உடைச்சிருங்க அப்படிங்கிறத 2 சைட்லையும் நம்ம மட்டும் உடைச்சிட்டோம் அப்படின்னா லிங்க் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். சீனாவையும் நம்பி இருக்க வேண்டியது இல்லை. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கும் பெனிஃபிட், நம்மளுக்கும் பெனிஃபிட். ஏன்னா நம்மளுக்கு கேஸ் ஆப்கானிஸ்தான் வழியா வரும். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ நாடுகளுக்குள்ள ஒற்றுமை வரும், நம்பகத்தன்மை இருக்கும். நம்மளோட ஒரு விஷயம் அவங்க கிட்ட, அவங்களோட விஷயம் நம்ம கிட்ட அப்படிங்கும்போது ஒற்றுமை வரும், சேஃப்டி செக்யூரிட்டி, இந்த பிராந்தியத்தோட அமைதிக்கு அப்படிங்கிறதோட இந்த சைடு ஒரு சைடு நல்லா இருந்தாலும் ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை மிக மோசமா மிக பிரம்மாண்டமா இது மாதிரி அடிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கான தாக்குதல்கள் முன்னேற்றங்கள் ரஷ்ய தரப்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்ட ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கு. உக்ரைன் அடிக்கிறாங்க ரஷ்யாக்குள்ள. பட் ஆனால் ரஷ்யா அடிக்கிறது எதையுமே வந்து உக்ரைனால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அந்த அளவுக்கான அட்டாக் ஒன்னொன்னு இடி மாதிரி இறங்கிட்டு இருக்கு. டின்ப்ரோ பெட்ரோவாஸ்குள்ள இருக்கக்கூடிய கோல் மெயினை துவம்சம் பண்ணி விட்டாங்க. தெர்னோவ்கா பகுதியில ஹெவியான அட்டாக்ஸ், மிக மோசமான சேதங்கள் டின்ப்ரோ பெட்ரோவாஸ்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்ல, அது டொனஸ்க் பகுதி, லுஹான்ஸ்க் பகுதி, ஜாப்ரோசியா பேசிட்டு இருந்ததுனால இப்போ டின்ப்ரோ பெட்ரோவாஸ்குள்ள இருக்கக்கூடிய மைன்கள், இயற்கை வளங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தா இந்த கோல் எல்லாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ கையை விட்டு போயிட்டு இருக்கு. வருமானம் உக்ரைனுக்கு கம்மியா இருக்கு. ஆல்ரெடி சம்பளம் கொடுக்க வழி இல்லை. இப்போ உக்ரைன்ல வந்து இயற்கை வளம் எடுத்து வியாபாரம் பண்ணலாம், இல்ல விவசாயம் பண்ணலாம், வேற ஏதாவது செய்யலாம், எதுக்குமே வழி இல்லைன்னா எப்படி? ஏன்னா டின்ப்ரோ பெட்ரோவாஸ்குல அடுத்தது ஒடசால ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ், பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. உக்ரைனோட மீடியாக்களை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போர்ட்ல எல்லாம் வந்து பண்ண ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு, மிக மோசமா தீ விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சைடு ஹெவியான அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான், இன்னொரு சைடு முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ் அப்படின்னு ரஷ்யா உட்காந்துருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் முடியவே முடியாதுன்னு இருக்காரு. பார்ப்போம், இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னும் மார்ஷல் லாவை எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ இதுதான் சந்தேகத்துக்கு திரும்ப திரும்ப வச்சிருக்கு. எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்களா உக்ரைன் அப்படிங்கிறது போல. இது எல்லாத்துக்கும் மேல ரஷ்ய தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மகுரா ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனோட ஒரு நிறுவனம், அவங்க அப்படி சொல்றாங்க ரஷ்ய தரப்பு வந்து. ஆக்சுவலா ஒன் வெப் அப்படின்னு ஒரு சேட்டலைட் இருக்கு. இந்த ஒன் வெப்பை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஒன் வெப் சேட்டலைட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்த சி பேபி ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, கடல் வழியா பயணம் செய்யக்கூடிய, கடல்ல பயணம் செய்யக்கூடிய அந்த ட்ரோன்கள், அந்த ட்ரோன்களை கருங்கடல் வழியா பயன்படுத்தி தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. பட் நாங்க அதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோம், இதனால அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் நம்ம பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. ஏன் இந்த ஹைலைட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இதுல ஒன் வெப் அப்படிங்கிற ரஷ்யா சொல்றாங்க இல்லையா, அது பிரிட்டனோடது கிடையாது, இந்தியாவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா நம்மளோட ஏர்டெல் நிறுவனம் இருக்கு இல்லையா, பாரதி ஏர்டெல், ஸோ அவங்க அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா இந்த சேட்டலைட்ஸை ஹேக் பண்றாங்க, கிராக் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் பாதிப்படைவோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி. பிரிட்டன் டெக்னிக்கலா நம்மளை கொண்டு போய் ரஷ்யா கூட கோத்துடுறாங்களாம். இப்போ ரஷ்யானால அதுக்கு எகெயின்ஸ்டா செய்யவும் முடியாது. அந்த சேட்டலைட்டை ஹேக் பண்ணி ஜாம் பண்றாங்க, இல்லை அந்த ட்ரோனை ஹேக் பண்றது வேற, சேட்டலைட்டை செயலிழக்க வைக்கிறது, இது போல வேலைகள் ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா டைரக்டா அது நம்மளையும் பாதிக்கும். ஸோ இது போல நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு உதவி உக்ரைனுக்கு உதவுறோம் அப்படிங்கிறது போல ஒரு பின்பம். ஸோ எப்படி இந்த பிரிட்டன், ஏன்னா அவங்களும் இன்வெஸ்ட் பண்றாங்க, பிரிட்டனோட கம்பெனியும் இருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால ரஷ்யாவுக்கு நம்மளுக்கு போத்து வைக்கிறதுக்கான வேலைகளை வந்து பண்ண சீரும் சிறப்புமா இந்த நாடுகள்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாடுகள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, இந்த எஸ்கலேஷனை எப்படி. ஏன்னா ஆல்ரெடி ஆர்ட்லரி செல்கள் நம்ம கிட்ட இருந்து மேற்கு நாடுகள் வாங்கி, அதுவும் குறிப்பா செக் வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்து, அதை உக்ரைன் வந்து ரஷ்யா மேல பயன்படுத்துறாங்க குற்றச்சாட்டுகள். அது ஏகப்பட்ட விஷயங்கள் இது போல இருக்கு. எல்லாத்தையும் ரஷ்யாவும் பார்த்து கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது எப்படி ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க தலைவர்கள் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா உக்ரைன்ல நம்ம சொல்றோம், சும்மா வாய் வார்த்தைகளை சொல்றோம், இது போல மீடியாக்களை சொல்றாங்க அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறோம், இதெல்லாம் வேற. உக்ரைனோட டெபுட்டி கமாண்டர், 3வது ஆர்மி ராணுவ கோரோட டெபுட்டி கமாண்டர் மேக்சிம் ஜொரின் அவர்கள் இந்த வீடியோல இருக்கிறார் இல்லையா, அவர் தான் மீடியாக்கள்ல பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, ஒரு விஷயத்த ஓப்பனா ஒத்துக்கணுங்க, சும்மா ரஷ்யா முன்னேறாங்கன்னா வராமையா இருப்பாங்க. ஆளுங்கள என்ன குவாலிட்டி இருக்கு, ராணுவத்துக்கு ஆளை கொடுக்குறீங்க, புடிச்சிட்டு வரீங்க, இப்ப அவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு, என்ன ட்ரைனிங் இருக்கு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களா ட்ரைனிங்கே கிடையாது. ஹியூமன் ரிசோர்சஸ ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணுமா இல்லையா, அதனாலதான் இந்த அளவுக்கு மோசமா சிதலம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு உக்ரைனோட வீரர்கள். அது மட்டும் முன்னேற்றம் தடுக்க முடியாத காரணம் ப்ராப்பரான ட்ரைனிங் இல்ல. அதுதான் இந்த விஷயம் தெரியுது. வரக்கூடிய வருஷங்கள்ல அதிகமா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். அவங்களோட அதாவது மோட்டிவ் கொடுக்கணும், முதல்ல அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பேசிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனையை பத்தி, 2வது ராணுவத்தை பத்தி, ஆயுதங்களை பத்தின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் மேல என்டையர் சிவிலியன் பாப்புலேஷனையும் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க என்ன ப்ரொஃபஷனா இருக்கட்டும், என்ன ஏஜா இருக்கட்டும், எந்த ஜெண்டரா இருக்கட்டும். உக்ரைனா பிறந்துட்டியா வா ட்ரைனிங் வா அப்படிங்கிறது போல கூட்டிட்டு போய் நம்ம ட்ரெயின் கொடுத்தே ஆகணும். இது ரொம்ப பேட்ரியாட்டிக்கா இருக்கும். இப்படிதான் செஞ்சாலும் இது நாட்டுக்கு மிக அதிக அளவுல தேவை அப்படிங்கிறத கதறி இருக்கிறார். மக்கள் இதெல்லாம் பார்த்து வெறியேறி நானும் சேர்ந்துறேன் உக்ரைன்ல ராணுவத்துல அப்படிங்கிறத பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா இருக்கிறாங்க. ஆனா வீதியில தான் யாரும் வரமாட்டாங்க. என்ன ஏதுங்க தெரியல. இப்பவும் டிசிசி எம்ப்ளாயி வளைச்சு பிடிக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப மக்கள்னால ஒரு இடத்துல பதுங்கி இருக்கவும் முடியல. ஏன்னா இதே மீடியால வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட மக்களால தேர்ந்தெடுக்கக்கூடிய ராடாவோட டெபுட்டி தான் ஒலிக்ஷி கிரஷெங்கோ அவர்கள். இந்த வீடியோல அந்த வயசானவர் மாதிரி இருக்கிறார் இல்லையா, அவர் தான். இவர் என்ன சொல்றாருன்னா, கேஸ்னால ப்ராப்ளம், நாப்தோ கேஸ் டெட்லாக்ல இருக்குது, அவங்களால கேஸை வாங்கவும் முடியல, சோர்ஸ் பண்ணவும் முடியல, கொண்டு வந்து கொடுக்கவும் முடியல. ஏன்னா பணம் இல்லை, பணம் இல்லை, கேஸ் இல்லை, கேஸ் இல்லை, பணம் இல்லை. அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜ்ல தான் இருக்குதான்னு ஸ்டோரேஜ்ல எம்டியா இருக்கு. கேக்குதா நான் சொல்றது, உங்களுக்கு புரியுதா? ஸ்டோரேஜ் எல்லாம் எம்டியா இருக்கு. அதனாலதான் கேஸ் வரல பல இடத்துல.
நீங்க சும்மா சும்மா என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, அங்க ரஷ்யா வந்து எல்லாத்தையும் போட்டு குண்டை போட்டு வெடிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. கேஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல, காசும் இல்ல, வாங்குறதுக்கும் வழியும் இல்ல. இப்ப என்ன பண்றது? இதைத்தானே அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். எமர்ஜென்சின்னு ஒரு விஷயம் வரும்போது ரஷ்யா கிட்ட இருந்து கூட கேஸ் வாங்க முடியல. அந்த அளவுக்கு பம்பிங் ஸ்டேஷன் ஃப்ரண்ட் லைன்ல எல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. ஏதோ ரஷ்யாக்கு நெகட்டிவா பண்றதா நினைச்சிட்டு இவங்களுக்கு இவங்களே சூனியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கான காரணம் தான் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். இவங்களுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, போலாண்டுக்கே கேஸ் ரஷ்யா தான் தராங்க. உக்ரைன் வழியா ஈஸியா வந்துட்டு இருந்தது. அந்த கேஸ் ஓட்ட போட்டு கூட இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டுகள் ரஷ்யா கிட்ட இருந்து வந்துட்டு இருந்தது. நாங்க அங்கிருந்து பம்ப் பண்றது வேற லெவலா இருக்கு, வெளியே போற அவுட்புட் வேறையா இருக்கு, சரி போய் தொலையுதுன்னு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கேஸையும் வாங்குறது இல்லை. இப்ப கேஸ் சீப்பாவது ரஷ்யா ஆயிட்டு இருந்து வாங்கிக்கலாம், அதுக்கு வழி இல்லை, ஒன்னத்துக்கு வழி இல்லை. இப்ப என்னதான் செய்வாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. கேஸ் இல்ல, பணம் இல்ல, ஆயுதம் இல்ல, ஆளுங்க இல்ல, ட்ரைனிங் கொடுக்கல, எதுவுமே இல்ல, ஆனா ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு பின்பத்துல மட்டும் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு. பொய் சொல்றாங்க எல்லாரும், ரஷ்யா தோத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இத்தனை இல்லைன்னு உக்ரைன் தரப்பு சொல்றாங்க, இவங்க எப்படிங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து நியாயமான கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ மக்களான நீங்க தான் முடிவுகள் எடுத்துக்கணும். ஆனா ரஷ்யா அடுத்த லெவலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இருக்கார் இல்லையா, ஒரு பயங்கரமா ரெடியா இருக்கு, வேற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. என்ன நடந்தாலும் சரி, நான்லாம் இந்த தடவை விடுற மாதிரி இல்லை அப்படிங்கலாம் இருப்பாரா என்னமோ தெரியல. ஏன் அப்படின்னா இந்த குப்பிட்ஷின்யார் ஸோ அந்த பகுதியில டெஸ்ட் சைட் இருக்கு. அந்த இடத்துல எல்லா அட்வான்ஸ் வெப்பன் தூக்கிட்டு வா, ஒரு கை பார்த்துருவோம், எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது போல எல்லா அட்வான்ஸ்டான ஆயுதங்களையும் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாரு. அவருடைய கைப்பட இந்த மவுண்ட்டு, கன்னு, எல்லா விதமான அட்வான்ஸ்மெண்ட்டையும் கொண்டா எல்லாம் செக் பண்ணும் அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துக்கிறார் திமித்ரி மெத்வதேவ் அவர்கள். டேரக்டா ப்ரெசென்ட் ஆகி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல என்ன பண்ணியிருக்க, வேலை செய்தா, ஏன் ட்ரோன் எல்லாம் டவுன் பண்ணா அப்படிங்கிற பண்ண அவரு லைவ்ல டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல வீல்டு செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரி இது அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயம். அந்த இதுல அடுத்த மெஷின் கன்ஸ், மாடர்னைஸ்டான கன்னு, Y2U ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான இது, அதுக்கப்புறம் இன்டர்செப்டார் ட்ரோன்கள், இது போல பலதும் பார்த்து ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்கு, இதே போல டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் கிளம்பி இருக்கிறார். ஸோ இது போல ரஷ்யா ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கா பேசுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க, உக்ரைன் பேச மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. யூரோப்பிய நாடுகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருமா, இல்லை நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, பூஜையை போட்டு ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிற பதட்டங்களும் ஒரு சைடு இருக்கு. என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.